இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராமநாதபுரம் அருகே வீட்டை எழுதி கொடுக்க கோரி தந்தையை மகன் தாக்கியதில் மண்டை உடைந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். வணக்கம் பூபேஷ் சந்திரன், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி பிள்ளைமாறு பகுதியைச் சேர்ந்தவர் மணி. இவருக்கு 3 மகன்கள், அதே போல 3 மகள்கள் இருந்து வந்த நிலையில் மூத்த மகன் மற்றும் இளைய மகன் இறந்துவிட்ட சூழலில் நடுமகன் மற்றும் 3 மகள்களோடு வாழ்ந்து வருகிறார். குறிப்பாக மணி தன்னுடைய கடைசி மகளோடு அவருக்கு சொந்தமான பூர்வீக வீட்டில் வசித்து வருவதாகவும், அவருடைய 2வது மகன் அவருடைய பூர்வீக வீட்டை வெளியே தருமாறு அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தன்னுடைய வீட்டை எழுதி தராதது குறித்து வீட்டின் அந்த முற்றப்பகுதியில் இருந்து தன்னுடைய தந்தையோடு அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அவருடைய தந்தையை தள்ளிவிட்டதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவர் ரத்த காயத்தோடு தவிப்பை அடுத்து அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து தன்னுடைய மகன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு முதியவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவர் அரசியல் கட்சியில் பயணிப்பவர் என்பதால் தொடர்ச்சியாக அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், தொடர்ந்து தன் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய தன் மீது நடவடிக்கை எடுப்பதோடு தனக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கூறி பாதிக்கப்பட்ட முதியவர் மணி தன்னுடைய இளைய மகளோடு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் அந்த சிசிடிவி காட்சிகளோடு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும், இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட காவல்துறையை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலன் உத்தரவிட்டுள்ளார். மகன் தாக்கியதாக கூறி மண்டை உடைந்த காயம் தொடர்பான சிசிடிவி காட்சியோடு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியவர் தன்னுடைய மகளோடு வந்து புகார் அளித்த சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.